உறவுகளே, வாங்க இன்றைக்கி என்னென்ன டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து மட்டன் தால்ச்சாவும் ஃபிஷ் ஃப்ரை எக் ஆம்லெட்டுங்க. மட்டன் தால்ச்சாவுக்கு இப்போ நான் துவரம்பருப்பு ஒரு டம்ளர் வந்து வேக்காடு விட்டுட்ருக்கேன். இந்த பக்கம் அரிசி உல வச்சுருக்கேன். இப்போ இந்த துவரம்பருப்பு பாதி வெந்திருக்கு. இது கூட நான் 1/2 கிலோ மட்டன் சேர்த்துக்கிறேங்க. மட்டன் சேர்த்துட்டு இப்போ இது கூட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, தனியாத்தூள் எல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போது இது கூட இது எல்லாமே நல்லா வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்க போகிறோங்க. இந்த மட்டன் தால்ச்சால எல்லா வெஜிடபிள்ஸும் போடலாம். இதை பாருங்கள், 6 விசில் விட்டதுக்கப்புறம் மட்டன் முக்கால் பாகம் நல்லா வெந்துருச்சு. நான் உருளைக்கிழங்கு மட்டும் இன்றைக்கி சேர்க்க போகிறேன். 2 உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இதை தாளித்து கொட்டிக்க போகிறேங்க. இதுக்கு வந்து 2 பட்டை, 2 லவங்கம், சீரகம், பெருஞ்சீரகம் சேர்த்து தாளித்து கொட்டிட்டு இன்னும் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டா நம்மளோட மட்டன் தால்ச்சா ரெடி ஆகிடுங்க. சாதம் வடிச்சாச்சு. மார்னிங் டிஃபனுக்கும் இதே தான், தோசையும் மட்டன் தால்ச்சாவும் தாங்க. இப்போது ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்து வந்துடுச்சு. இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெப்பர் தூள் சேர்த்து ஒரு கொதி விட்டு எடுத்துக்க போகிறேங்க. உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. அப்புறமா ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேங்க. இது வந்து ஃபிஷ் வந்து தலை, வால் எல்லாம் சேர்ந்து கட் பண்ணது, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், புளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு சேர்த்து நான் நல்லா பெசரி வச்சுருக்கேன். இது இப்போ நம்ம வறுத்துக்கலாங்க. நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்து எக் ஆம்லெட் பண்ண போகிறோங்க. அதுக்கு 4 முட்டை, வெங்காயம், பச்சை மிளகா, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு சேர்த்து நல்லா அடித்து நான் ஒரே தோசையாக நான் தோசைக்கல்லில் ஊற்றிருக்கேங்க. ரசம் தாளிச்சிக்கலாங்க. ரசத்துக்கு வந்து நான் சிம்பிள் ரசம், தக்காளி, புளி, பூண்டு, காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் அரைச்சிட்டு நான் தாளித்து கொதி விட்டு இறக்குவேங்க. இந்த பக்கம் வெந்துருச்சு. இதை திருப்பி போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட முட்டை ஆம்லெட்டு ரெடி ஆயிடுச்சு. ரசம் எல்லாம் தாளித்து கொட்டி கொதிக்க போதுங்க. வாங்க லன்ச் மெனு பார்த்துடலாம். சுட சுட சாதம், எக் ஆம்லெட்டு, அவித்த முட்டை, அப்புறம் நம்மளோட மட்டன் தால்ச்சா எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இது நேரம் ஆக ஆக ரொம்ப கட்டியாகிடுங்க பருப்பு சேர்த்துருக்கிறதுனால. அப்புறம் சிம்பிள் ரசம், அப்புறம் நம்மளோட ஃபிஷ் ஃப்ரைங்க. இன்றைக்கி இதுதாங்க எங்கள் வீட்டில் லன்ச்சு. என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. நன்றி.